ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை கேட்டிருக்காங்க. 2024 இந்த ஜூலை 30 அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அறிவிப்பும் இன்றைக்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. தமிழகத்தின் முதல் பெண்மணிகள்: முதல் பெண் நீதிபதி பத்மினி ஜேசுதுரை, முதல் பெண் ஆளுநர் ஃபாத்திமா பீவி, முதல் பெண் தலைமைச் செயலர் பிரானஷ், முதல் பெண் கமாண்டோ காளியம்பாள். சென்னை மாநகராட்சி தாரா செரியன், முதல் பெண் மேயர். உலக செஸ் U19 சாம்பியன் முதல் பெண் வீராங்கனை ஆர்த்தி ராமசாமி, முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமார், முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி. இந்திய அணுசக்தி துறை எப்போது உருவாக்கப்பட்டது? 1954. பன்னாட்டு அணு ஆற்றல் முகமை எப்போது நிறுவப்பட்டது? வியன்னா. பூமியின் எந்த ஒரு பகுதியில் துருவ நட்சத்திரம் தலைக்கு நேர் மேலே இருக்கும்? வட துருவத்தில். குடியரசுத் தலைவர் ஆட்சியில் கீழ் நெடுங்காலம் இருந்த மாநிலம் எது? பஞ்சாப். இந்திய அணுசக்தி துறை உருவாக்கப்பட்டது ரஷ்யாவில். ரஷ்யாவில் 5 ஆண்டு திட்டங்களை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? லெனின். பாபா அணு ஆராய்ச்சி மையம் துவங்கப்பட்ட ஆண்டு 1954. பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் துவங்கிய முதல் அணு உலைகளுக்கு ஜவஹர்லால் நேரு அப்சரா என பெயரிட்டார். அணுக்கரு பரவாமை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1968. CTBT காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட். பேன் ட்ரீட்டி கையொப்பம் இடாத நாடு எது? மேற்கொண்ட அனைத்தும். இந்திய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ ஆவணத்தின் பெயர் என்ன? வெள்ளை அறிக்கை. இந்தியாவில் முதல் பெண் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சுதேச கிருபாலினி, உத்தரப்பிரதேஷ். இந்தியாவிலேயே முதல் முறையாக சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கென தனி சாலை எங்கு உருவாக்கப்பட்டது? ஹைதராபாத். முதல் முறையாக சைக்கிள் ஓட்டுபவருக்கு தனி சாலை ஹைதராபாத். ஆங்கிலேயர்கள் லிட்டில் இங்கிலாந்து என்று அழைத்த ஊர் எது? உதகமண்டலம். சென்னை சட்டமன்ற கவுன்சிலிங் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலிங் உருவாக்கப்பட்ட வருடம் எது? 1921. தென் அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்காவை இணைப்பது பனாமா நீர்ச்சந்தி, சூயஸ் கால்வாய். தென் அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்காவை இணைப்பது சூயஸ் கால்வாய். இந்தியாவின் முதலாக மழைநீர் சேமிப்பு திட்டம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் செயல்படுத்தப்பட்ட அம்மாநிலம் எது? தமிழ்நாடு. மழைநீர் சேமிப்பு திட்டம் பொறுத்துக்க. இந்திய அருமண் தொழிற்சாலை மணவாளக்குறிச்சி. தமிழ்நாடு வெடிபொருட்கள் ஆலை உதகமண்டலம், காட்பாடி. இந்திய அருமண் தொழிற்சாலை மணவாளக்குறிச்சி. தமிழ்நாடு வெடிமருந்து பொருட்காலயம் காட்பாடி. துப்பாக்கி மருந்து தொழிற்சாலை உதகமண்டலம்.
நைலான் உற்பத்தி தொழிற்சாலை கும்மிடிப்பூண்டி. இரண்டு தலைநகரங்களை கொண்ட இந்திய மாநிலம் எது? ஜம்மு காஷ்மீர். சில்வாசா எந்த யூனியன் பிரதேசத்தின் தலைநகரமாக உள்ளது? தாத்தா நகர் ஹவேலி. பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. ஜராவர் சிறிய அந்தமான். கோண்டுகள் மத்திய பிரதேசம். இருளர் தமிழ்நாடு. உராலிகள் கேரளா. இந்தியாவின் டெட்ராய்ட் எனப்படும் நகரம் எது? லூத்தியானா. நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஷெர்ஷா சூர். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் தினம் பிப்ரவரி 28. பாகிஸ்தான் என்ற பெயரை உருவாக்கியவர் முகமது இக்பால். ஆசியாவின் மிகப்பெரிய தொலைநோக்கி டெலஸ்கோப் அமைக்கப்படவிருக்கும் இடம் எது? நைனிடால். தேசிய இயற்பியல் ஆய்வகம் நேஷனல் பிசிக்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்கு உள்ளது? நியூ டில்லி. சிரிக்கும் புத்தர் ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா என்பது எதற்கான குறியீட்டுச் சொல்? முதல் அணுகுண்டு வெடிப்பு ஆய்விற்கான குறியீட்டுச் சொல். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் கலாமின் பெயர் பின்வரும் எந்த தீவிற்கு சூட்டப்பட்டுள்ளது? பீலர் தீவு. அமைதிக்காக பாடுபடுவோருக்கு பஞ்சசீல விருது அளிக்கப்படும் என்று அறிவித்துள்ள நாடு சீனா. என்.கே. சிங் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? அந்நிய நாட்டு வர்த்தக முதலீடு. கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரின் சாதனைகளை பெருமைப்படுத்தும் விதமாக அவர் உருவம் பொறித்த தங்க நாணயத்தை வெளியிட்டுள்ள நாடு பிரிட்டன். கிழக்கிந்திய ஸ்காட்லாந்து ஈஸ்டர்ன் ஸ்காட்லாந்து எனப்படுவது எது? மேகாலயா. இந்தியாவில் வெள்ளியம் டின் காணப்படும் ஒரே இடம் எது? ரேவா. இந்தியாவின் சிலிக்கன் பள்ளத்தாக்கு வேல்யூ என்று அழைக்கப்படும் நகரம் எது? பெங்களூரு. மைக்காலேஜ் என்ற அறிவியல் துறை எதை பற்றியது? காளான்கள். உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் தோன்ற காரணமானவர் தனிநாயகம் அடிகள். இந்திய அணுசக்தி பேரவை அமைக்க காரணமாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. அனைத்துலக இளையோர் நாள் இன்டர்நேஷ்னல் யூத் டே கொண்டாடப்படும் நாள் ஆகஸ்ட் 12. தமிழின் 3வது புதினமான பத்மாவதி சரித்திரத்தின் ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. மாதவையா. தமிழின் 3வது புதினமான பத்மாவதி சரித்திரத்தின் ஆசிரியர் மாதவையா. தி ரோடு அகெட் என்ற நூலை எழுதியவர் நெல்சன் மண்டேலா. மொழியியல் அறிஞர் என புகழப்பட்டவர் அகத்தியலிங்கம். அதிக எண்ணிக்கையில் துணைக்கோள்களை உடையது வியாழன். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்பட்டவர் வாணிதாசன். இந்தியாவின் வெளியான முதல் மாலை நாளிதழ் மதராஸ் மெயில். மாலை சிகரங்கள் பற்றிய ஆராய்ச்சி
ஓராலஜி. கூட்டுசேரா அறிக்கையின் சிற்பி ஜவஹர்லால் நேரு. கூட்டுசேரா அறிக்கையின் சிற்பி ஜவஹர்லால் நேரு. நாமக்கல் நகரம் புகழ் பெற்றிருப்பது லாரி பாடி கட்டுதலுக்கு. தருமபுரி மாவட்டத்தின் பழைய பெயர் என்ன? தகடூர் மாவட்டம். இந்தியாவின் தென்கோடியான இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளது? அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்தியாவில் மிகப்பெரிய நூலகமான தேசிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? கொல்கத்தா. ரிசர்வ் வங்கியின் மத்திய அலுவலகம் ஆரம்பத்தில் இங்கு நிறுவப்பட்டது. கொல்கத்தா. இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1949. இந்தியாவின் நீண்ட காலம் பிரதமர் பதவியை வகித்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இளவரசர் வேர்ல்ட்ஸ் கப் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கோல்ப். தென்கிழக்கு மத்திய ரயில்வேயின் சவுத் ஈஸ்டர்ன் ஜெனரல் ரயில்வே தலைமையிடம் எது? பிலாஸ்பூர். தலைமையிடம் பிலாஸ்பூர். அபினவ் பாரத் சங்கம் என்ற விடுதலை இயக்கத்தை ஆரம்பித்தவர் பாவேசு ஐயர். பாகிஸ்தானில் வழங்கப்படும் நிஷான்-இ-பாகிஸ்தான் என்ற உரிய விருதினை பெற்று ஒரே இந்தியர் மொரார்ஜி தேசாய். உலக சித்த மருத்துவர் நாள் வேர்ல்டு சித்தா டே என்று கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 14. பேரக்பூர் புரட்சியுடன் தொடர்புடையவர் மங்கள் பாண்டே. ஆங்கிலேயர்களை எதிர்த்து திப்பு சுல்தான் நடத்திய போரில் அவருக்கு தன் படைகளுடன் சென்று உதவியவர் தீரன் சின்னமலை. யுவான் சுவாங் இந்தியாவிற்கு வந்த சமயத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர் யார்? தர்மபாலர். ஒவ்வொரு வருடமும் பெருமளவில் நீரை கடலுக்கு எடுத்துச் செல்லும் ஆறு எது? அமேசான். 6. அமேசான். கிராம குடியிருப்புகள் ரூரல் செட்டில்மெண்ட் அதிகமுள்ள நாடு எது? இந்தியா. கராச்சி துறைமுகம் பாகிஸ்தானுக்கு போனதை அடுத்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட புதிய துறைமுகம் எது? நவசேவா துறைமுகம், மும்பை. தத்துவ குடியரசுத் தலைவர் என அழைக்கப்பட்டவர் டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன். திருக்குறள் செய்த திருக்கூத்து என்று யாருடையது படைப்பாகும்? புதுமை பித்தன். இந்திய குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்பே பாரத ரத்னா விருது பெற்றவர் யார்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். வெள்ளுடை வேந்தர் என அழைக்கப்பட்டவர் சர் வி. தியாகராயர். இந்தியாவில் வழங்கப்படும் விருதுகளில் மிக உயர்ந்த விருது எது? பாரத் ரத்னா விருது. நவீன இறைமையை கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஜீன் போடின். அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரிஸ்டாட்டில். பஞ்சாபில் வீசும் தவக்காற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது: கால்பை சாகி. உலகில் அதிக மழை பொழிவை பெறுமிடம் மவுசின் ராம். விதியின் மனிதன் மேன் ஆஃப் டெஸ்டினி எனப்படுபவர் நெப்போலியன். இந்திய தேசிய கீதம் பாடி முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? 52 வினாடிகள். சாரே சகான் சே அச்சா இந்துஸ்தான் ஹமாரா என்ற பாடலை எழுதியவர் முகமது இக்பால். யுனெஸ்கோ ஒவ்வொரு வருடமும் தனிநபர் மற்றும் அமைப்புகளுக்கு அறிவியலை மக்கள் விரும்பும் வண்ணம் எடுத்துரைப்பதற்கு அளிக்கும் விருதின் பெயர் கலிங்கா விருது. கியூபிசம் என்று அழைக்கப்படும் புதிய ஓவிய பாணியை கொண்டு வந்தவர் யார்? பாப்லோ பிசாகோ. மியான்மரின் முக்கிய ஆறு எது? ஐராவதி. சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள எடை விகிதம் எவ்வளவு? 1:6. மதராஸ் என்பது சென்னை என்ற எந்த ஆண்டு பெயர் மாற்றப்பட்டது? மத்திய ஆங்கிலம் மற்றும் அந்நிய மொழிகள் நிறுவனம் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் எங்கு அமைந்துள்ளது? ஹைதராபாத். நேரு டிராஃபிக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? டென்னிஸ். உலக மோட்டார் வாகனங்களின் உற்பத்தியில் புகழ்பெற்ற இடம் எது? டெட்ராய்ட்.
ரோமானிய நாணயங்கள் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு. விரல் தடய புலனாய்வை குறிப்பது டாக்டிலோகிராஃபி. பைர்ஹெலியோமீட்டர் என்பது சூரிய கதிர்கள் வீச்சுகளை அளக்க உதவுவது. நேரு விருது சிறப்பாக பங்களிப்பு ஆற்றியமைக்காக வழங்கப்படுகிறது. உலக சமாதானத்திற்கு. ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு சுவாசிக்காமல் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறியவர் யார்? ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு சுவாசிக்காமல் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறியவர் டென்சிங். ஆகா கான் கோப்பை எந்த விளையாட்டில் வழங்கப்படுகிறது? ஹாக்கி. பர்துவான் கோப்பை எந்த விளையாட்டுடன் வழங்கப்படுகிறது? பளுதூக்கும் போட்டி. பிரம்பல் என்பது முன்னுரை. பிரம்பல் என்பது முன்னுரை. கீழ்கண்டவற்றில் ஹாக்கி விளையாட்டிற்கு தொடர்பில்லாத கோப்பை எது? ராணி கோப்பை. இன்விசிபிள் மேன் என்ற நூலை எழுதியவர் H.G. வெல்ஸ். பொறுத்துக. சந்தோஷ் டிராபி கால்பந்து. வெலிங்டன் கோப்பை படகு போட்டி. ராணி கோப்பை கிரிக்கெட். ஊபர் கோப்பை பேட்மிண்டன் மகளிர். ஹிந்து வியூ ஆஃப் லைஃப் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஹிந்து வியூ ஆஃப் லைஃப் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். பிரோபர்ன் விளையாட்டரங்கம் எங்கு அமைந்துள்ளது? மும்பை. உலகின் மிகச்சிறிய நாடு எது? வாடிகன். உலகின் மிகச்சிறிய நாடு வாடிகன்.